ஹலோ எவ்ரியான், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே கமெண்ட்டில் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வித்தின் 4 ஹவர்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான செஷன் ஃபார் அமேசான் செல்லர்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி ப்ராடக்ட் ரிசர்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய 6 ஃபிகர் செல்லர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு கிடைக்கிற ப்ராடக்ட்டை வச்சு சேல் பண்ணி அவங்க வந்துட்டு நிறைய சேல் பண்ணுறது கிடையாது. அவங்களோட சீக்ரெட் வெப்பனே இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் தான். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி அமேசானில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன, எதுக்காக இதை பண்ணணும், அண்ட் எப்படி வந்து லோ காம்படிஷன் அண்ட் ஹை ப்ராஃபிட் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கலாம், அண்ட் நான் என்ன டூல் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அண்ட் வந்துட்டு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதில். சரி, ஃபைனலாக வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் லிஸ்ட்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அதை எப்படி வேலிடேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரிசர்ச் ஏன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களா அமேசானில், அது நீங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாம் எதுவுமே பண்ணலை. நீங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு பக்கத்தில் கடையில் இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த ப்ராடக்ட் வாங்கி லிஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்காக ப்ராடக்ட் இமேஜ், இன்ஃபோகிராஃபி இமேஜ் ரெடி பண்ணுறீங்க, A+ கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்க, ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, கூப்பன்ஸ் கோடு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மார்க்கெட்டிங் பண்ணியுமே உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கான டிமாண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டாகவும் இருக்கணும். இதுதான் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷனில் பார்க்க வேண்டியது. அந்த மாதிரி ஹை டிமாண்ட் ப்ராடக்டாக பார்க்கணும், லோ காம்படிஷன் இருக்கணும், அண்ட் குட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும், அண்ட் ஈஸி டு சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதுதான் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஈஸி டு சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ்னால் ஈஸியாக சோர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக சோர்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற அதே டூல் வச்சு நம்மளோட காம்படிட்டரும் அவங்க ப்ராடக்ட்டை கண்டுபிடிப்பாங்க. அவங்களும் அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி சேல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட நியர்பை ஸ்டோர்லேயே அது கிடைக்குது, சீக்கிரமாக உங்களால் அதை வாங்கிக்க முடியுது, எல்லாருக்குமே அது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஈஸி டு சோர்ஸ். இப்போ இதுவே இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு அது எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியாது. ஏன் வந்து ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 90% ஆஃப் பையர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட்டு பேஜுக்கு கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு சேல்ஸும் கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் ஹை ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 30% ROI இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. நீங்கள் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நிறையா பிகினர்ஸ் எல்லாமே இதுதான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இவ்வளோ ஆடு ஸ்பெண்ட் பண்ணி ஃபைனலாக எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லையே அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை இதுதான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போதே அது 30% ROI இருக்க மாதிரியான 30% அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ROI ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்க முடியும். ஆட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா Helium 10 அப்படிங்கிற டூல் தான். Helium 10 வந்து நீங்கள் பெய்டு டூல் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம லோ ப்ரைஸில் Helium 10 டூல் வந்து கொடுத்துட்டுருக்கோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் செல்லர்ஸ்க்கு எப்படி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் பிஃபோர் தட் வந்துட்டு நிறையா யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி அமேசான் பெஸ்ட்டு செல்லர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க, இதில் வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் வரும், இது எல்லாமே நல்லா சேல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக நல்லா சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். பட் இதே மாதிரி தானே மற்ற செல்லர்ஸும் வந்து திங்க் பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை தானே வாங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த பெஸ்ட்டு செல்லர் அப்படிங்கிறத ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பேஸாக வந்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு Helium 10 ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பெஸ்ட்டு செல்லர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்தோடனே இதை பேஸ் பண்ணி நீங்கள் போகாதீங்க. இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பிக் பிராண்டாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், வாக் ஃபிட்டு இது எல்லாமே பிக் பிராண்டு. அது அமேசான் பேசிக்ஸு, இதுவும் அமேசான் பிராண்ட் தான். பிரஸ்டோ இதெல்லாமே ஒரு பெரிய பிக் பிராண்டு, இது கூட வந்து காம்பீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி Helium 10 போய்க்கிங்க. இதில் டூல்ஸ் அப்படிங்கிறதுல பிளாக் பாக்ஸ்குள்ளே போங்க. பிளாக் பாக்ஸில் போயிட்டு இங்கே எந்த கண்ட்ரின்னு கேட்குது, நம்ம இந்தியா. ஸோ இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்வான்ஸ்டுன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிளிக் பண்ணி அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு
கேட்டகரி அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆல் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லா கேட்டகரியுமே செலக்ட் ஆயிரும். இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பிராண்ட் ஐட்டம் மட்டுமே வாங்கக்கூடிய கேட்டகரியும் இருக்குது. இப்போ பையர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனே இருக்குன்னா பிராண்டாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. லேப்டாப்பும் அதே மாதிரி தான் பிராண்டாக இருந்தால் தான் வாங்குவாங்க. ஸோ மற்ற பிராண்ட்லாம் எப்படி இருந்தாலும் அது குவாலிட்டி எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் எப்படின்னா அதை கண்டு கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியை செலக்ட் பண்ணாதீங்க. அந்த சைடே நீங்கள் வந்து போகாதீங்க. அதே மாதிரி இந்த கிராசரி இதுக்கும் வந்துட்டு போகாதீங்க. ஸோ டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து நீங்கள் போகலாம். பட் இதில் வந்துட்டு நீங்கள் அமேசானுக்கு அப்ரூவல் வாங்கணும் சேல் பண்ணும்போது. அந்த மாதிரியான க்ரைட்டீரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுங்கள், சோர்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்ஸ் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். கார் அண்ட் மோட்டார் பைக்கு, கிளாத்திங் வேண்டாம். அது உங்களுக்கு மாடல் வச்சு ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி நிறையா ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் வேண்டாம், எலக்ட்ரானிக்ஸ் வேண்டாம். ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஹோம் கிச்சன், இண்டஸ்ட்ரியல் சயின்டிஃபிக்கு, ஜுவல்லரி வேண்டாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ், அவுட்டோர் லிவிங், பெட் சப்ளைஸ், ஷூஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் வேண்டாம். அண்ட் இதில் ஏன் ஷூஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் வேண்டாம் அப்படிங்கன்னா இதில் நிறைய கலெக்ஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் பிகினராக ஒரு வரீங்க அப்படிங்கும்போது உங்களால் நிறையா கலெக்ஷனெல்லாம் சோர்ஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக சோர்ஸ் பண்ணுவீங்க. பட் வந்து ஷூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறைய டிசைன்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ். அப்போ அது எல்லாத்தையும் வந்து உங்களால் சோர்ஸ் பண்ணி சேல் பண்ணுறது கண்டிப்பாக அது கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு நிறைய சேல் பண்ணக்கூடிய செல்லராக இருக்கீங்க, உங்களால் நிறைய சோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது மட்டும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாய்ஸ் அண்ட் கேம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது. இது வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அமேசானில் அப்படிங்கிறது மீன் ஆகுது. இப்போ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா 1000 ருபீஸ்க்கு மேலே ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் போச்சு அப்படின்னா அந்த பையர் வந்து நீங்கள் ஒரு பையராக இருந்து யோசிச்சு பாருங்களேன். 1000 ருபீஸ்க்கு மேலே ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வந்து நிறையா ப்ராடக்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்ப்பீங்க, ரிவ்யூ இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் ஆகும். 1000 ருபீஸ்க்கு மேலே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நிறைய பார்ப்பாங்க. ஸோ அது இனிஷியலாக நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களால் ரிவ்யூஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறதுல மேக்ஸிமமில் 1000 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 1000 போட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து காமிக்காது. அதே மாதிரி மினிமம் அப்படின்னு இருக்கும். மினிமம் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய 150 ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அது எப்படி தான் உங்களுக்கு 30% ROI இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 30 ரூபா தான் வெறும் ப்ராஃபிட்டே வந்து வெறும் 30 ரூபா தான். அதில் நீங்கள் எதுக்கு ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அதிலலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டே வராது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லெஸ் ப்ரைஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 450, 500 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இல்லைனா 350 ரேஞ்ச் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. ரிவ்யூ கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துப்போமே, இதில் பார்த்தீங்கன்னா 734 ரேட்டிங்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து ரிவ்யூ கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் காம்பீட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூ கவுண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறதுல எவ்வளோ மேக்ஸிமமாக ரிவ்யூ கவுண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். 5 ரிவ்யூ கவுண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ ரிவ்யூ ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் 4.0 வந்து ரிவ்யூ ரேட்டிங்காக இருக்குது. அதுதான் வந்து சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமமாக உங்களால் வந்து 3.5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக காம்பீட் பண்ண முடியும். 4 எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நல்ல ரேட்டிங். அதெல்லாம் வந்து உங்களால் பண்ணலாம். பட் நீங்களும் அது ஈக்குவலாக வந்து அந்த ரேட்டிங் வச்சுருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மந்த்லி ரெவன்யூ அப்படிங்கிறது சேல்ஸ், இவ்வளோ மந்த்லி சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து மினிமம் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடணும். மினிமமாக நம்மளுக்கு இப்போ எவ்வளோ சேல்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு 50,000 நீங்கள் வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போடுங்க. இதை போடுறத பொறுத்து தான் உங்களுக்கு கீழே வந்து ப்ராடக்ட்ஸ் காமிக்கும். ஸோ லிஸ்டிங் ஏஜ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த லிஸ்டிங்கை போட்டு 1 வருஷம் தான் ஆச்சு, 6 months தான் ஆச்சு அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ கம்மியான லிஸ்டிங் ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள்லேயே நிறைய சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மெயின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு லிஸ்டிங் ஏஜ் கம்மியாக இருக்கும்போது நல்லது. ஸோ நீங்களும் ஒரு 6 months இல்லைனா 12 months அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. ஸோ 1 yearல அவங்க இவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நம்மளாலையும் அப்போ வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஷிப்பிங் சைஸ் அப்படிங்கிறதுல ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெவி அண்ட் பல்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களே ஒரு மேனுஃபேக்சராக இருக்காங்க அப்படிங்கும்போது ட்ரை பண்ணலாம். பட் வந்துட்டு அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் வந்து நிறையா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து செல்ஃப் ஷிப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வேண்டாம், ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் FBAவா MFNல பார்க்குறீங்களா அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ இங்கே நம்பர் ஆஃப் இமேஜஸ் கொடுத்துருக்காங்களா, நம்பர் ஆஃப் இமேஜஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டுக்கு பாருங்கள், இந்த ப்ராடக்ட் எத்தனை இமேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 8 இமேஜ் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக இமேஜ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நிறைய லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமமாக எனக்கு ஒரு 4 இமேஜ் மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய செல்லர் ப்ராடக்ட்ஸை காமி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஆப்டிமைஸ்டான இமேஜஸ் கொண்டு போய் 8 இமேஜஸ் 9 இமேஜஸ் உங்களோட லிஸ்டிங்கில் கொண்டு வந்து உங்களால் ஈஸியாக பையர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட காம்படிட்டரில் ஒரு 4 இமேஜ் மட்டும் மேக்ஸிமமாக இருக்க மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்க்ளூட் கீவேர்ட்ஸ் கொடுக்கணுன்னா போடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கீவேர்ட் தெரிஞ்சுன்னா அதை வந்து இதில் போட்டுக்குங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இங்கே வந்து சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 115 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியாது, இதை நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி ரெவன்யூ மேலே இருக்க மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மந்த்லி ரெவன்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எது அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அது வந்து மேலே வந்திருக்கும். இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து பாருங்களேன், பெக்ஸ்போ அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்டாக வரது எல்லாத்தையும் விட்டுருங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்துட்டு என்ன, டயப்பர் பேக் பேக் ஃபார் மதர்ஸ். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இதுவும் ஆனால் ஒரு பிராண்டு தான். ஸோ காம்படிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணீங்க, ஆர்ஓஐ நிறைய இருந்துச்சு, 30% மேலேனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4 இமேஜஸ் தான் இருக்குது. பட் சேல்ஸே ரிவ்யூஸே வந்து எதுவுமே இல்லை, ஒரு ரிவ்யூ கூட இல்லை. பட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்துட்டு 1,30,000 மேலே வந்து சேல் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஆர்ஓஐ நிறையா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் பண்ணால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ கர்டைன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அது நிறையா கலெக்ஷன் கொண்டு வரணும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு அது மாதிரி அதுவும் வேண்டாம். இந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அண்ட் ரேட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. பட் பெஸ்ட்டு செல்லராக இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 489 போடுறாங்களா, அது பிராண்டு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒரு பிக் பிராண்ட் மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆர்ஓஐ இருந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் பண்ணோம்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒரு ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஏஜென்ட் நம்பர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி ஏதோ ஒரு ஷீட்டில் போட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு நிமிஷம். sheet.new அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கையும் போட்டுக்கோங்க. சேல்ஸ் அமௌண்ட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்து CSV ஃபைல் கொடுக்கலாம். பட் வந்து அது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், நிறையா டேட்டா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இதுலேயே வந்து மேனுவலாக பார்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை பேஸ் பண்ணிட்டோங்களா சேல்ஸு. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ஓஐ பர்சன்டேஜ் வந்து இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஆர்ஓஐ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் 220க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதில் வந்துட்டு நீங்கள் அமேசானில் சேல் பண்ணுறது 500 இல்லைனா வேறு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது. பட் ஃபைனலாக வந்துட்டு உங்களோட ஆட் காஸ்ட்டு, அமேசானோட கமிஷன் ஃபீஸு, ஷிப்பிங் சார்ஜு, அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண 220 அந்த ருப்பீஸு, இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக ஃபைனலாக எல்லாமே போக உங்களுக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது அந்த ப்ராஃபிட், ஜிஎஸ்டி எல்லாமே போக. ஸோ 200 ருப்பீஸ் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்குது அப்படின்னா அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 220, ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 200. ஸோ நீங்கள் ஆர்ஓஐ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 200, அதாவது ப்ராஃபிட்டு டிவைடட் பை 220 பர்ச்சேஸ் ப்ரைஸு இன்டூ 100, இதுதான் வந்து ஆர்ஓஐ பர்சன்டேஜ் ஃபார்முலா. இதுக்கு வந்துட்டு ஆர்ஓஐ பர்சன்டேஜ் வந்து 90% வருது. இந்த அளவுக்கு வராது, பட் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு 30%க்கு மேலே ஆர்ஓஐ இருந்துச்சுனாலே ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்டு, தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். தென் வந்துட்டு ஈஸி டு சோர்ஸபிளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா இதுலேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த பிக் பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறைய கலெக்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து லிஸ்டிங் ஏஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா 1 இயருக்குள்ளே வந்து நம்மளுக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்த ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் முன்னாலேயும் வந்து ஒரு நியூ செல்லராக கண்டிப்பாக பண்ண முடியும். தென் ஃபைனலாக இந்த மாதிரி நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்ஓஐ வந்து போடுங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ இதை நான் வந்து டெம்பரரியாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எது ஆர்ஓஐ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சேல்ஸை வந்து பார்க்க வேண்டாம்.
ஏன்னா அதுவும் பார்க்கணும். பட் அதை விட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ROI பர்சன்டேஜ். ஸோ அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு Z2A கொடுத்துட்டிங்கன்னா ROI எது அதிகமாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டே 40% ROI இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், ப்ராஃபிட் நிறையா அது இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 lakh 1.5 lakhs மந்த்லி சேல்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களால் அந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு 40,000 அச்சீவ் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் பண்ணும்போது, ப்ராப்பரான மார்க்கெட்டிங் பண்ணும்போது. ஏன்னா இவங்களும் லிஸ்டிங் ஏஜ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஹீலியம் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஏஜ் மந்த்னு போட்டு 12 கொடுத்துக்கிறோம். ஸோ என்ன மீனிங்னா இவங்க வந்து ஒரு நியூஸ் செல்லர் வந்து நியூ கிடையாது, இந்த லிஸ்டிங் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க 1 yearக்குள்ளே அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ நம்மளாலே வந்துட்டு ஒரு புதுசாக லிஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வித்தின் 4 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன்.